வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி தி எப்பிக் படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஓ, இதெல்லாம் செம்ம என்ட்ரி. நான் அரசனான பிறகு நீதான் என் படைத்தலைவன். வரும் விஜயதசமியில் அதே முகூர்த்தத்தில் பல்வாள் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசனாவார். நீங்கள் மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர வேண்டும், அதுவே என் விருப்பம். தேவசேனையே உன் மனைவி, இதுவே என் வாக்கு. நான் உன்னுடையவன் தேவசேனா. நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் செல்கிறேன். இந்த படம் எப்போ பார்த்தாலும் சரியான ஒரு படம். எங்கள் கடவுள் அமரேந்திர பாகுபலியின் ரத்தம் நீ. ஆமாம், பாகுபலி மீண்டு விட்டான். 31. ஓகே. பாகுபலி படம் வந்து எப்படின்னா, பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டுத்தையுமே ஒரே படமாக ஒரே இதில் ஒரு ஸ்க்ரீனில் ஒரே படமாக பார்க்க போகிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் செம்மையாக கட் பண்ணியிருக்காங்க. பாகுபலி எல்லா சீனுமே மாசு. அதுலேயும் ரொம்ப முக்கியமான சீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்காங்க ட்ரெய்லராக. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. படம் 31 ரிலீஸ் ஆக போகுதுங்க. பாகுபலி 1 வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். பாகுபலி 2வும் ரொம்ப பிடிக்கும். பாகுபலி 1ல் வந்து கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாருன்ற ஒரு டேக் லைனோடு முடிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து பாகுபலி 2ல் தான் என்ன ரீசன் தெரியும். இது வந்து ரெண்டு படமே ஒரே படமாக ஒன்றா பார்க்க போகிறோம். அப்படி தான் கட் பண்ணி போட்டிருக்காங்க ட்ரெய்லரை. படமும் அப்படி தான் ரிலீஸ் ஆக போகுது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய்.